நாடாளுமன்ற வளாகத்திலும் மக்களவையிலும் போராட்டத்தில் ஈடுபட்ட 4 பேரின் பின்னணி குறித்து பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாதுகாப்பையும் மீறி நாடாளுமன்ற மக்களவைக்குள் புகுந்து வண்ண புகைக்குப்பிகளை வீசி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சாகர் சர்மா, மனோரஞ்சன் என்பது தெரியவந்துள்ளது. சாகர் சர்மா உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவை சேர்ந்தவர் ஆவர். மனோரஞ்சன் கர்நாடக மாநிலம் மைசூருவை சேர்ந்தவர் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. பொறியியல் பட்டதாரியான மனோரஞ்சன் விவசாயிகள் பிரச்சினை மற்றும் சமூக பிரச்சினைகள் மீது அதிக அக்கறை செலுத்துபவர் என்று அவரது தந்தை தெரிவித்துள்ளார். விவேகானந்தர் புத்தகங்களை தொடர்ந்து படித்து வந்ததாகவும் கூறியுள்ள அவரது தந்தை, மனோரஞ்சன் நல்லது செய்தால் அதனை வரவேற்பதாகவும் தவறு செய்தால் அதனை கண்டிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதேபோல் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட நீலம் மற்றும் அமோல் ஷிண்டே ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர். இவர்களில் அமோல் ஷிண்டே மராட்டிய மாநிலத்தை சேர்ந்தவர் ஆவர். நீலம் என்பவர் பல்வேறு பட்ட படிப்புகளை முடித்து மக்கள் பிரச்சினைகளில் அதிக கவனம் செலுத்தி வருபவர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஹரியானா மாநிலம் ஹிசார் பகுதியை சேர்ந்த நீலம் குருகிராமில் தங்கி பட்ட மேற்படிப்பு படித்து வருகிறார். ஒன்றிய அரசின் புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிரான விவசாயிகளின் போராட்டத்தில் நீலம் பங்கெடுத்துள்ளார். அதேபோல் இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவராக இருந்த பாஜக எம்பி பிரிஜ் பூஷன் சரண் சிங்கிற்கு எதிரான மல்யுத்த வீராங்கனைகளின் போராட்டத்திலும் நீலம் கலந்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீலம் எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அமைப்பையோ சேர்ந்தவர் இல்லை என அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்றத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குருகிராமில் தங்கி இதற்காக திட்டமிட்டதாக தெரிவித்துள்ள போலீசார் அவர்களுக்கு தங்க வீடு கொடுத்த கணவன் மனைவியையும் கைது செய்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.